2026 ஆட்சியை பிடிச்சிருவோன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து விஜய் மட்டும் சொல்லலை, அந்த கட்சியில் இருக்க பெரிய நிர்வாகிகள் முதற்கொண்டு அந்த கட்சியோட தொண்டர்கள், சாதாரண கிளைக்கழக தொண்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா 2026 நாங்கள் தான் ஆட்சி அப்படின்றத அந்த கட்சியோட எல்லா ரசிகர்களுமே சொல்கிறத கேட்க முடியுது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு லாஜிக் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்தவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? நீங்கள் தோராயமாக சொல்லுங்கள். ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் விஜய் ரசிகர் நினைக்கிறீங்க, 20 லட்சம் பேருங்கிறீங்க. ஆனால் அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா மீடியாவில் சொல்கிறது என்னன்னா ஒரு 3 லட்சம் டு 4 லட்சம், ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கணக்குப்படியே வச்சுக்கோங்க, 10 லட்சம் வச்சுக்கோங்க. உங்கள் நெறியாளரோட கணக்குப்படியே வச்சுக்கோங்க, 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 சட்டமன்ற தொகுதி டிவைடட் பை 20 லட்சம் போடுங்க. ஒரு தோராயமாக ஒரு 8000 டு 10,000 ஓட்டு வருமா? ஒரு 15,000 ஓட்டு வருமா? ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகணும்னா எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கணும்? குறைஞ்சது 1.5 லட்சத்துக்கு மேலே வாங்கணும். தோராயமாக 4 லட்சம் ஓட்டு டு 5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்கும். அதில் யார் 1 லட்சம் டு 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்களோ, அதாவது மும்முனை போட்டி 4 முனை போட்டினா 1.5 லட்சம் ஓட்டு, இருமுனை போட்டினா குறைஞ்சது 2 லட்சம் ஓட்டாவது வாங்கணும். ஆனால் இப்போ இருக்க போகிற அரசியல் காலம் 4 முனை போட்டி ஆக போகுது. அப்போ மினிமம் ஒரு அரசியல் கட்சி வந்து 80,000 டு 1 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தா விஜயோட மாநாட்டுக்கு வந்தவங்க 10 லட்சம் பேர் உங்கள் கணக்குப்படி, 20 லட்சம் பேர் உங்கள் கணக்குப்படி. அதை 234 டிவைட் பண்ணோம்னா ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் தான் வருது, 15,000 பேர் தான் வருது. 15,000 பேர் ஓட்டு போட்டு எப்படி ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்? அப்போ இவங்க வந்து முழுக்க மீடியா வச்சுக்கிட்டு, தன்னோட பணபலத்தை பயன்படுத்தி மீடியா வச்சுக்கிட்டு இதை பேச வைக்கிறாங்க. இவங்களாவே ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க. ஒரு தனக்கு சாதகமான ஒரு நிறுவனத்தை வச்சு சர்வே எடுத்துக்கிட்டு 200க்கு 234க்கு 200 180 அப்படின்னு ஏதோ ஸ்கூலில் மார்க் பேப்பரை திருத்தி போட்டுக்கோங்களே, அந்த மாதிரி இவங்களாவே போட்டுக்கிறாங்களே தவிர இது அரித்மேட்டிக்காக எந்த கணக்குமே இதில் இல்லை. அரசியல் பார்த்தவங்க, அரசியலில் இருக்கவங்க அவங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ ஓட்டு வரும். சொல்லப்போனால் இவர் சீமான் கூட 30,000 ஓட்டு வாங்குறாரு ஒரு தொகுதிக்கு. சீமானை விட கம்மியான ஓட்டு தான் இப்போதைக்கு விஜய்க்கு இருக்குது. இந்த கணக்குப்படி பார்த்தா, இந்த மாநாட்டுக்கு வந்த நபர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா வெறும் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு தான் அவருக்கு வருது. அப்போ ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான் இது வரைக்கும் தெளிவாக தெரியுது. சரி, நான் அப்புறம் இன்னொன்று